ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு கஷாயம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சளி இருமலுக்கான கஷாயம் தான். ஸோ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது நான் 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி லைட்டாக சூடான அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து தனியா பழம், மல்லி விதை போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு அரை ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு போட்டுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி வந்து தட்டி போட்டுக்கோங்க. ஃபேஸ் நம்ம 2 டம்ளர் வச்சோம். அந்த 2 டம்ளர் வந்து ஒரு டம்ளர் அளவு வரை கொதிக்கட்டும். இது இறக்குற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து இறக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இறக்கி வடிகட்டிக்கோங்க. கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணி குடிங்க. இது வந்து பெரியவங்களுக்கான அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன், குழந்தைக்கு கிடையாது. ஏன்னா இது அளவில் நம்ம அதிகமாக போட்டிருக்கிறதால குழந்தைங்களுக்குலாம் கொடுக்க வேணாம். சப்போஸ் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் உங்கள் வீட்டில் பெரியவங்க யாருனா இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க எப்படி தெரியும் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி நீங்கள் கேட்டு பண்ணிக்கோங்க. இல்லை டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் மெடிசன் அது மாதிரி கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது குழந்தைங்களுக்கு கொடுக்காத, பெரியவங்களுக்கான அளவு தான் சொல்லிக்கிறேன். நம்ம எல்லாமே அதிகமாக போட்டிருக்கோம், ஓகேங்களா? ஸோ வடிகட்டிட்டு நம்ம மிதமான சூடான அப்புறமா குடிங்க. கண்டிப்பாக ஒரு 2 நாள் குடிங்க, சரியாக போகும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க, இது பெரியவங்களுக்கான அளவு தான் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.